வணக்கம். இப்போ நம்ம வந்து எளிய முறையில் அறிவியல் கற்பித்தல் பார்க்க போகிறோம். அதில் வந்து கூட வந்து தம்பி வந்திருக்காரு. அந்த தம்பிகிட்ட ஒரு சின்ன சின்ன கேள்விலாம் கேட்டதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி தம்பி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் விசேஷங்கள்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? போஸ்ட் அடிச்சு சுவரில் ஒட்டுவோம். போஸ்ட் அடிச்சு சுவரில் ஒட்டுவீங்க. சுவரில் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க? ஒட்டுறதுக்கு பசை பயன்படுத்தும். பசை பயன்படுத்துவீங்க. பசையை தடவி போஸ்ட் ஒட்டினா செவத்துல போஸ்ட் ஒட்டிக்குமா? ஒட்டிக்கும். ஏன் ஒட்டிக்குதுன்னா காரணம் தெரியல. சரி, அதை என்ன பண்ண போகிறேன், அந்த உங்களுக்கு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை மூலியமாக அதை விளக்கிடலாமா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்டர் வந்து செவரில் ஏன் ஒட்டுது அப்படின்னு சொல்லிக்குமா உங்களுக்கு ஒரு சோதனை மூலியமாக செஞ்சுருக்கோம். அந்த சோதனை என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியாத கண்ணாடி தகடுகள். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொன்னால் 2 கண்ணாடி தகடுகள், நீர், இதுதான் தேவையான பொருள். சரி, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம் தம்பி, 2 கண்ணாடி தகடு இருக்கா, இந்த 2 கண்ணாடி தகடுகளையும் நீங்கள் ஒன்றா இணைக்க போகிறீங்க. சரிங்களா? ஒன்றா இணைக்க பார்க்கலாம். ஒன்றா இணைச்சிங்களா? சரி, இப்போ ஒன்றா இணைச்சதுக்கப்புறம் அதை தனியாக பிரிக்க பார்க்கலாம். அப்படியே ஈஸியாக பிரிக்க முடியாது, கஷ்டமாக பிரிக்க முடியுங்களா? ஈஸியாக பிரிக்க முடியுது உங்களால். அதாவது ஃபஸ்ட் சாதாரண ஒட்டிட்டு அப்படியே ஈஸியாக பிரிச்சிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடி தகடை கொடுங்க. அதில் தண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா? தண்ணி இருக்குங்களா? இந்த தண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, கண்ணாடி தகடை ஒட்டுங்க. ஒட்டியாச்சுங்களா? இப்போ பிரிங்க பார்க்கலாம். பிரிக்க முடியும். அப்படியே எப்படி பிரிச்சிங்க? இப்போ ஏன் பிரிக்க முடியல? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்ணாடி தகடு உள்ளே தண்ணி வச்சோமா ஒட்டிக்கிச்சு. இப்போ பிரிக்க முடியலை. சரிங்களா? என்ன காரணம்னா, நீரின் மூலக்கூறுகளுக்கும் கண்ணாடி மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. அதனால் பிரிக்க முடியல. சரிங்களா? நீரோட மூலக்கூறுகளுக்கும் கண்ணாடி மூலக்கூறுகளுக்கும் இடையே ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறனால இதை நம்மளால் பிரிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம் பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ஏன் சுவரில் வந்து போஸ்ட் பசை மூலியமாக ஒட்டிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ சுவருக்கும் போஸ்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா உள்ள ஈர்ப்பு விசையை பசை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அதனால சுவரில் ஒட்டிக்குது. சரிங்களா? அதனால தான் சுவரில் வந்து போஸ்ட் ஒட்டுக்கிற காரணங்கள். நன்றி.